ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியாலன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து வர பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அமௌண்ட் எப்போ நமக்கு வரும், அப்புறம் எந்த டேட்டில் நம்மளுக்கு பேமெண்ட் வரும், எவ்வளோ அமௌண்ட் வரும், நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜஸ் எப்படி வரும், நார்மல் நம்மளுக்கு எஸ்எம்எஸ் எப்படி வருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம செல்லர் அக்கௌண்ட்டில் இருக்க பேமெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அப்கமிங் பேமெண்ட்ஸில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 20th நவம்பர் நெகட்டிவ் அமௌண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் 21 நவம்பர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிரெடிட் ஆக வேண்டிய அமௌண்ட் இருக்குது. இப்போ இந்த 361.77 இந்த ஆர்டர் எங்களுக்கு எப்போ டெலிவர் ஆச்சுன்னா 13th நவம்பர் டெலிவர்ட் ஆகிருக்கு கஸ்டமர்கிட்ட. ஸோ அதுலேருந்து கரெக்டாக 7 டேஸ்க்கு அப்புறம் 21th நவம்பர் எங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும்னு போட்டிருக்கீங்க அப்கமிங்கில். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே பேங்க் செட்டில்மெண்ட் எவ்வளோ, பேமெண்ட் டேட் என்ன, எப்போ டெலிவர் ஆச்சு எல்லாமே இங்கேயே உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த நெகட்டிவ் அமௌண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்தனால காட்டுது. இப்போ டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகும்னா, இந்த 108 இந்த 361 மைனஸ் ஆகிட்டு ரிமைனிங் 253 தான் எங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாலே அது மைனஸில் காட்டிகிட்டே இருக்கும். அடுத்து எப்போ நம்மளுக்கு சேல் ஆகி ப்ராஃபிட் வருதோ அதுலேருந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 253 தான் கிரெடிட் ஆகணும் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அதுவும் 21th நவம்பர் அப்போ தான் கிரெடிட் ஆகும். ரிட்டர்ன் சார்ஜஸ் எப்படி போடுவாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கொரியர் பார்ட்னர்ஸ் பொறுத்து அந்த வெயிட்டை பொறுத்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 500 கிராம்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு கொரியர் பார்ட்னர்ஸும் ஒரு ரேட் செட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி 501 1000 கிராம் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட கிராம் வரைக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரிட்டர்ன்ஸை பற்றி டீட்டெயில்டாக அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். இதை வச்சு தான் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது எங்களுக்கு 253 கிரெடிட் ஆகணும். அது எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும், மீஷோலேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லேயே எவ்வளோ பேமெண்ட் நம்மளுக்கு ஆகிடுக்கு, எந்த டேட்டில் ஆகிடுக்கு, ரெஃபரன்ஸ் நம்பரோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்துடும். வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே ஃபுல்லாக கிளியராக அனுப்பிடுவாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 21 நவம்பரே கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளுக்கு நார்மல் மெசேஜும் வரும். அதுவும் மீஷோ கிட்டே இருந்து தான் வரும். அதுலேயுமே பேமெண்ட் எவ்வளோ, என்ன ரெஃபரன்ஸ் நம்பர், எந்த டேட்டில் கிரெடிட் பண்ணாங்கன்னு கரெக்டாக வந்துடும். இப்போ எங்களுக்கு அப்கமிங் பேமெண்ட்ஸில் 21th நவம்பர் போட்ட மாதிரியே 21th நவம்பர் ஆஃப்டர்நூன் எங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அமௌண்ட்டுன்னு. இந்த மாதிரி தான் மீஷோலேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், நார்மல் மெசேஜ் ஒன்று நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ, டாட்டா, பை பை.